அனைவருக்கும் வணக்கம். இது விமுர்தா கிரியேஷன். நூல் அறிமுகம் என்ற பகுதியில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய புத்தகம் என்னென்னா ஒளியின் நிழல். இது ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தின்கர் ஜோஷி அவர்கள் இந்தி மொழியில் எழுதப்பட்டு ராஜலட்சுமி சீனிவாசன் அவர்களால் தமிழாக்கம் செய்யப்பட்ட நூல்தான் இந்த ஒளியின் நிழல். இதை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அவங்க பதிப்பகத்தில் இந்த புத்தகம் கிடைக்கவும் செய்தேன். அதாவது எல்லோருக்குமே ஒரு 2 விதமான வாழ்க்கை இருக்கும். ஒன்று பர்சனல் லைஃப், இன்னொன்று ப்ரொஃபஷ்னல் லைஃப். இந்த 2 விதமான வாழ்க்கையும் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பேருக்கு தான் நல்லாயிருக்கும். சிலருக்கு பர்சனல் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் அவங்க ப்ரொஃபஷ்னலை விட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சிலருக்கு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ரொம்ப டாப்பில் இருப்பாங்க, ஆனால் அவங்க பர்சனல் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே போல தான் காந்திஜி அவர்களுக்குமே. காந்தி அவர்களை நாம் தேசத்தந்தை என்று சொல்கிறோம். ஆனால் அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த தந்தையாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய மனதில் தோணும், என்னடா ஒரு தேசத்துக்கே வழிகாட்டியிருக்காங்க, தன்னுடைய குழந்தைகளுக்கு வழிகாட்ட தெரியாதா அப்படின்னு. அந்த உண்மையுமே காந்தி அவர்கள் ஒரு மகாத்மா, தேசத்தந்தை என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தந்தையாக இல்லை என்ற எண்ணம் இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே ஏற்படும். இந்த நாவல் ரொம்ப ஒரு புதுவிதமான நாவல். நம்ம நினச்சிட்ருக்க நிறைய விஷயங்களை ஒரு பொய்யாக்கக்கூடிய விஷயங்களை உண்மையாகவே பதிவு செய்திருப்பார். வாய்ப்பு இருந்தால் படிங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.